Dear students, welcome to biology class. Already completed for 2 unit. Now going to see about unit 3. Okay, va? Organ system in animals. Okay, va? First talk about introduction. Living organism are evolved from the simplest form to complex level of organization. Living organism தான் தெரியும் உனக்கு. The living organism evolved for the simplest form. There is a very small form to higher form. Okay, wow. Simplest form to complex level of organization, such as unicellular, this is single cell, and multicellular, tissue level, organ level, and organ system level of organization. லிவிங் ஆர்கனிசம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வரைக்கும் வந்து என்ன இருக்குன்னா அதனோட ஹெரியர்ஸ் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா யூனிசெல்லாக இருக்குது, மல்டிசெல்லாக இருக்குது, டிஷ்யூ லெவல் ஆர்கன் இருக்குது, ஆர்கன் லெவல்ஸ் ஆர்கன் இருக்குது. இதெல்லாம் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஃபார்ம் ஆகி என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஆர்கனைசேஷனாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா. செல்ஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஆர்கனிசம். இல்லையே செல்ஸ் தான் என்னது பேசிக் fundamental unit. Okay, these are grouped to form tissue. The cells la enna aguna form a cell form a tissues, the tissue into the organ, the group of tissue form a organ, and then 2 or 3 organs form a organ system, and then 3 or 4 organ system form a organism. Okay va, adha inga sollirukanga. These are grouped into form tissue, the tissue into the organ, and the organ form to the organ system, forming an entire organism, whole organism. Okay va, the different organ and organ system of an organism functioning by the depending on one another with harmonious coordination. கம்பல்சரி என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸோ இல்லை ஆர்கன் சிஸ்டமோ ஒன்று ஆர்கனிசம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனையும் இல்லை ஆர்கன் சிஸ்டத்தையும் என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். ஸோ அதனோட கோஆர்டினேஷன் இல்லாமல் எந்த ஒர்க்குமே நடக்காது இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், வென் வி ரைட் எ பைசைக்கிள், நம்ம ஒரு பைசைக்கிள் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ரைடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மஸ்குலார் சிஸ்டம் அண்ட் ஸ்கெலட்டல் சிஸ்டம் ஒர்க் டுகெதர். கண்டிப்பாக மசில்ஸ் ஒர்க் பண்ணணும், ஸ்கெலட்டல் நம்மளுடைய போன்ஸும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, ஸ்கெலட்டல் சிஸ்டமும் ஒர்க் பண்ணணும் டுகெதர் டு மூவ் அவர் ஆர்ம்ஸ் ஃபார் ஸ்டேரிங். நம்மள அந்த ஆர்ம்ஸ் வந்து என்ன ஆகுனா ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கும் இல்லையா. லெக்ஸ் ஃபார் பெடலிங், லெக்ஸ் வந்து பெடலிங் இருக்கும். ஓகேவா. அவர் நர்வஸ் சிஸ்டம் டைரக்ட்ஸ் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் டு ஒர்க். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எதை டைரக்ட் பண்ணுது, லெக்ஸையும் ஆர்ம்ஸையும் டைரக்ட் பண்ணுது இல்லையா, வழி நடத்தும் இல்லையா. ஸ்டிமுலன்ஸ்லி ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒர்க் டு ப்ரொவைட் த எனர்ஜி டு த மசில்ஸ். என்ன பண்ணும் அதே சமயத்தில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ப்ரொவைட் த எனர்ஜி ஃபார் த மசில்ஸ். கண்டிப்பாக அது ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா மசில்ஸ்க்கு என்ன கிடைக்காதுன்னா எனர்ஜி கிடைக்காது. ஆல் தி சிஸ்டம் ஒர்க் டுகெதர் in coordination to maintain in the body homeostatic conditions of an organism. எல்லா சிஸ்டமும் ஒர்க் டுகெதர் ஒர்க் பண்ணி கோஆர்டினேட்டட் பண்ணலை அப்படின்னா இந்த கோஆர்டினேட்டட் மெயின்டைனிங் தான், அந்த கோஆர்டினேட் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா ஹோமோஸ்டாட்டிக்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆர்கனிசம். அதுதான் ஒரு அப்போ தான் வந்து என்ன இருக்கும் அந்த பாடியோட பேலன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம் in animals. எப்படி ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா. ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஹாவ் அப்பியர்ட் த ஃபர்ஸ்ட் இன் த ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா செல் லெவலில் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த யூனிசெல்லார் இல்லை பாக்டீரியா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா செல் லெவலில் தான் இருக்கும். டிஷ்யூ லெவலே வந்து டிஷ்யூ லெவலில் இருக்கும் சிலது, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னா செல்லோட அதுக்கு மேலே தான், அதாவது பிளாட்டிஹெல்மின்தஸில் தான் என்னாச்சு அப்படின்னா ஆர்கனும் ஆர்கன் சிஸ்டமும் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆச்சு. பிளாட்டிக் மீன்ஸ் தட்டைப்புழுன்னு சொல்லுவாங்க, தட்டை புழுவினும் சொல்கிறது, தட் இஸ் பிளாட்டிஹெல்மின்தஸ். அதில் தான் என்னதுன்னா ஃபஸ்ட்டு அப்பியர் ஃபஸ்ட்டு இந்த ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆனது அந்த டிவிஷனில் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இட் கண்டினியூஸ் ஸ்டில் மேமல்ஸ். அதிலிருந்து பிளாட்டிஹெல்மின்தஸ்லேருந்து மேமல்ஸ் வரைக்குமே வந்து எனக்கு கண்டினியூ ஆகிருக்குது. சிமிலர் குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூ. சிமிலர் அதாவது ஒரே மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம்
tissue. And then tissues like muscle tissue. நான் என்னென்ன tissue எல்லாம் muscle tissue, nervous tissue, and then connective tissue. Connective tissue blood எல்லாம் connective tissue சொல்லலாம் இல்லையா? Tissues are organized to form an organ. Number of tissues form a organs. ஒரு 4-5 tissues சேர்ந்தது என்ன இருக்கும்? ஒரு ஆர்கனாக இருக்கும். லைக் என் ஆர்கனுங்கிறது என்னது? ஹார்ட்டு, பிரெயின், ஹெட், ஸ்டொமக்கு, இதெல்லாம் வந்து ஆர்கன் இல்லையா? அண்ட் தென் 2 or more organ together form a organ system. இப்போ 2-3 ஆர்கன் சேர்ந்தது என்னது? ஒரு ஆர்கன் சிஸ்டம். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இதெல்லாம் சொல்ல. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுது? ஸ்டொமக்லேருந்து மவுத்து, சோபாகஸ், இது எல்லாம் சேர்ந்தது என்னதுன்னா ஒரு ஆர்கன் சிஸ்டம் இல்லையா? ஸோ அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். அண்ட் பெர்ஃபார்ம் த காமன் functions like digestion, circulation, nerve impulse transmission in coordination via என்னது? இது எல்லாமே கோஆர்டினேட்டராக இருக்கணும். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த எல்லாமே என்னது? கோஆர்டினேட்டர் இருக்கணும். டைஜஸ்டிவ் சிஸ்டமும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் நர்வஸ் சிஸ்டமும் என்னதுன்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு சில ஆர்கன்ஸ் வந்து என்னதுன்னா கோஆர்டினேட் பண்ணணும் இல்லையா? சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இது எல்லாமே தான். டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் ஃபவுண்ட் அமௌங் த வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம். நம்ம நிறைய ஆர்கன் சிஸ்டம்னோட பாடியில் பார்க்கலாம். என்னென்ன ஆர்கன் சிஸ்டம், இந்த ஆர்கன் சிஸ்டம் எங்கே இருக்கும், அது ஆர்கன் என்னென்ன ஆர்கன் சிஸ்டத்தில் அது எந்தெந்த ஆர்கனில் இருக்குது, அதனோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த டேப்லெட் காலமில் இருக்கும். டோட்டலாக ஆர்கன் சிஸ்டம் மட்டும் பார்ப்போம். இத்தனை ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. இன்டுகுமெண்ட்ரி, ஸ்கெலட்டல், மஸ்குலார், நர்வஸ், சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, digestive, excretory, reproductive, sensory and endocrine. ஓகேவா? டோட்டலாக இவ்வளோ ஆர்கன் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் இன்டுகுமெண்ட்ரி. வாட் இஸ் மீன்? இன்டுகுமெண்ட்ரி மீன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் கவரிங், அதாவது கவரிங் லைக் த ஸ்கின். ஓகேவா? தட் இஸ் கால்டு இன்டுகுமெண்ட். ஓகேவா? அண்ட் தென் இன்டுகுமெண்ட் மீன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் கவர் அப்படின்னா என்னது? ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளான்ஸ் மட்டும்தான் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இன்டுகுமெண்ட்டில் இருக்கும் இல்லையா? ஸ்கின் கிளான்ஸில் என்னது? சிபாசியஸ் கிளான்ஸு, ஆயில் கிளான்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது பாடியில் கவர் ஆகிருக்கு இல்லையா? அந்த ஹேரு, ஒரு ஆர்கனிசம் மேலே அவுட்டர் மோஸ்ட் கவரிங்கில் இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த இன்டுகுமெண்ட்னு சொல்லலாம். ஸ்கின் கிளான்ஸ் அப்படின்றது சிபாசியஸ், இந்த மாதிரி கிளான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனோட ஒர்க் என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஒன்? ப்ரொடெக்ஷன், அந்த இன்னர் பார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் எக்ஸ்கிரியேஷன். இது என்ன எக்ஸ்கிரியேஷன் பண்ணுது? ஸ்வெட்டிங்காக போகுது இல்லையா? ஆயில் இருக்கிறதெல்லாம் ஸ்வெட்டிங்காக போகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாடியில் வந்து அதுதான் எக்ஸ்கிரியேஷன். ஓகேவா? இதனோட ஒர்க்கு இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் திஸ் மெயின் ஃப்ரேம் ஒர்க். இதனோட மெயின் ஒர்க் என்னதுன்னா ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? இதெல்லாம் ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஸ்கெலட்டல்னாவே போன் இல்லையா? ஸ்கல்னு என்னது? மண்டையோடு சொல்கிறோம் இல்லையா? அது ஸ்கல்லு. வெட்டபிள் காலம்னா பேக் போன் நம்மள ஸ்கல்லிருந்து பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக வர பேக் போனு, அது வெட்டபிள் காலம். ஸ்டெர்னம், அதாவது செஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த மிடில் இருக்கு இல்லையா? அந்த போனுக்கு பேர் ஸ்டெர்னம். அண்ட் தென் கிரிடில்ஸ் அப்படின்னா காரை எலும்புன்னு சொல்லுவாங்க. உங்களோட தோள்பட்டையில் இருக்கும் பாருங்கள், அந்த எலும்புக்கு பேர் கிரிடில்ஸ். அண்டு லிம்ஸ்னால் ஹேண்டு அண்ட் தென் லெக்ஸில் இருக்கு இல்லையா? அது ஃபுல்லாகவே என்னதுன்னா லிம்ஸ். ஓகேவா? இது எல்லாமே இதான் ஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் இருக்கும். என்ன ஒர்க்கு? கிவ் அ சப்போர்ட். ஃபஸ்ட்டு மெயின் ஒர்க்கு கிவ் அ சப்போர்ட் அண்ட் தென் ஷேப் அண்ட் ஃபார்ம் டு த பாடி. வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஸ்கெலட்டல் சிஸ்டம்? கிவ் அ சப்போர்ட், சேஃப் அண்ட் ஃபார்ம் த பாடி. இப்போ ஜஸ்ட் இமேஜின் டிடன்ட் ஹாவ் அ போன் மீன்ஸ் உன்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி தான் இருக்கும்? டொமேட்டோ மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்படியே உருளையாக தான் இருக்கும் இல்லையா? எல்லாமே ரவுண்டாக தான் இருக்கும். இப்போ போன் இல்லை அப்படின்னா அதுக்கு சேஃப் கிடையாது இல்லையா? ஸோ கிவ் அ சப்போர்ட் அண்டு சேஃப் டு த ஃபார்ம் அ பாடி. அண்ட் தென் தேர்ட் ஒன் மஸ்குலார் சிஸ்டம். மஸ்குலார் சிஸ்டம் என்ன ஆர்கனில் இருக்கும்? ஃபுல்லாக மசில்ஸ் ஃபைபர்ஸ், அதாவது மசில் ஃபைபர்னாவே தெரியும் நார்மலாக இருக்கிற பொருள் இல்லையா? ஸோ மஸ்குலார் சிஸ்டம்னா தசை தொகுதின்னு சொல்லுவாங்க. மஸ்குலார் ஃபைபர்ஸு, ஆர்கன்ஸு, இது எல்லாத்துலேயுமே இருக்கும் மேக்ஸிமம். அண்ட் தென் வாட் இஸ் த ஒர்க்கு? கான்ட்ராக்ட்ஸ் அண்டு ரிலாக்ஸேஷன் ரிசல்ட்டிங் த மூமெண்ட். கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ போனே இல்லை, இப்போ மசில்ஸே இல்லை, போன் மட்டும் இருந்தால் என்ன பண்ண முடியாது? நம்ம அப்படியே ஃபிட் பண்ண மாதிரி போல்ட்டுலாம் நெட் போட்டு ஃபிட் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ நம்மளுடைய பாடி வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஆகிறது. கான்ட்ராக்ட்னா என்னது? இப்படி சுருங்கிறதுக்கும் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கும் மூமெண்ட்டுக்கும் இது என்ன ஆகுது? இந்த மஸ்குலார் சிஸ்டம்
யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். திஸ் இஸ் அ மெயின் பார்ட். ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம் தான் மெயின் தான். நமக்கு பிரெயின்லேருந்து நர்வ்ஸ் இம்பல்ஸ் வந்தால் தான் என்ன பண்ணும், அது சொன்னால் தான் என்ன பண்ணும். பிரெயின் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் நர்வ் சிஸ்டம். ஓகேவா? அந்த பிரெயின் என்ன சொல்லுதோ அதன்படி தான் எல்லா பாடி பார்ட்ஸும் நடக்கும் இல்லையா? எதுலாம் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும்? பிரெயின் தெரியும் இல்லையா? ஸ்பைனல் கார்டுனா தண்டுவடன்னு சொல்கிறாங்க இல்லையா? அண்ட் நர்வ்ஸ், இதில் நிறைய நர்வ்ஸ் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் பிரெயின், ஸ்பைனல் கார்டு. இந்த பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரெயின், ஸ்பைனல் கார்டு என்ன ஒர்க் கொடுக்குதோ அந்த ஒர்க்கை செய்கிறது தான். இது எல்லாம் ஃபார்மாக இருக்கிறது தான் இந்த நர்வஸ் சிஸ்டத்தோட இந்த ஆர்கன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ஒர்க்கு? கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்னால், இப்போ யாராவது இப்போ அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம கோபப்படணும் அப்படின்னு சொல்கிறது கூட யார், திங்கிங் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிரெயின் சொல்லும். அது சொன்ன உடனே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பைனல் கார்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த பிஎன்எஸ் நர்வ்ஸ்க்கு சொன்னால் அது என்ன பண்ணும், உடனே கோவப்படுறது நம்ம திரும்பி பார்ப்போம், இல்லை முறைக்கிறது, அந்த மாதிரி கெப்பாசிட்டி அதெல்லாம் பண்ணுறது கூட என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நர்வ் இம்பல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரினா ரத்த ஓட்ட மண்டலம் சொல்லுவாங்க. ஹார்ட்டு, இதெல்லாம் இருக்கும். என்னென்ன ஆர்கனு? ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ். ஹார்ட் தெரியும், அந்த லேப்டாப்னு சவுண்டு வரும் இல்லையா, அது ஹார்ட்டு. அண்ட் தென் ஹார்ட் பிளட்டு கண்டிப்பாக சர்க்குலேட், பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். அண்ட் தென் பிளட் வெசல்ஸ் சொல்லுவாங்க. என்னென்ன பிளட் வெசல்ஸ் அப்படின்னா WH, WBC, RBC, பிளாட்லெட்ஸு, இது எல்லாமே என்னது அப்படின்னா பிளட் வெசல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் பிளட் வெசல்ஸ். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் பிளட் வெசல்ஸ்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ். ரெஸ்பிரேட்டரி கேசஸ் என்னது? O2 அண்டு CO2. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் O2 அண்ட் CO2வை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அந்த நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்டு வேஸ்ட் ப்ராடக்ட் என்ன பண்ணும்? நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணும்? பாடிக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது இதனோட ஒர்க்கு தான். அதே மாதிரி ரிமூவ் த வேஸ்ட் ப்ராடக்ட். இந்த வேஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட், அதாவது CO2 வேஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் பாடியிலேருந்து வெளியில் என்ன பண்ணும், அந்த சர்க்குலேஷன் வழியாக கொண்டுட்டு போகிறதும் இதனோட ஒர்க் தான். ஓகேவா? அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி. அண்ட் தென் ஆர்கன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ட்ரக்கியாலாம் இருக்கு இல்லையா, ட்ரக்கியா, லங்ஸு, ஆல்வியோலி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஆர்கன்ஸ் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். வாட் இஸ் த ஒர்க்கு? ப்ரீத்திங்னா இன்ஸ்பிரேஷன் அண்டு எக்ஸ்பிரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்டு டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் என்னது? டோட்டலாக மவுத்து, இசோபேகஸு, இந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இசோபேகஸு, ஸ்டொமக், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, இந்த கிளான்ஸ், அதில் செக்ரேட் ஆகிற கிளான்ஸ், என்சைம்ஸ், இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா ஆர்கன்ஸ், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம்? டைஜஷன்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். அப்சார்ப்ஷன்னா டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டை மறுபடியும் என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணிக்கணும், அதாவது உறிஞ்சிக்கணும். அண்ட் தென் அப்சார்ப் பண்ண ஃபுட்டை என்ன பண்ணிடும் அப்படின்னா அசிமுலேட் ஆன பின்னாடி எஜஷன் ஆயிடும். எஜஷன்னா அந்த ஃபுட்டுக்கு அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வெளியில் போகணும் இல்லையா, ரிமூவ் த பாடி பார்ட், தட் இஸ் எஜஷன். டைஜஷன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணணும், அதாவது ஜீரணிக்கணும். அதுக்கப்புறம் ஜீரணிச்ச பின்னாடி அதில் இருக்கிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ்னா உறிஞ்சிக்கணும். அப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி உறிஞ்சிட்டு வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் த பாடி ஃபார் எஜஷன். அந்த ஒர்க் எது பண்ணும் அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். இது என்னது அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம் சொல்லுவாங்க. என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்னா கிட்னிஸ், ரெட்டஸ், யூரினரி பிளாடர் அண்டு யுரெத்ரா. இது எல்லாமே என்னது? எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்னி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர்கன்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளாடர் அண்டு யுரெத்ரா, இது எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம். வாட் இஸ் த ஒர்க்கு? எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். எலிமினேஷன் மீன்ஸ் எஜஷன் தான் நைட்ரோஜினஸ் வேஸ்ட். பாடியில் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ண பின்னாடி, அசிமுலேட் ஆன பின்னாடி எனர்ஜி எடுத்துகிட்டு மீதி என்ன ஆகும் அப்படின்னா
இப்போ நைட்ரோஜினஸ் வேஸ்ட் பாடியில் இருக்கும். அந்த வேஸ்ட்டான நைட்ரோஜினஸ் வேஸ்ட்டை யூரியாவாக என்ன பண்ணும் அப்படின்னா பாடியிலிருந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறது, யூரிக் ஆசிட்டாவோ அமோனியாவாவோ எப்படி பாடியிலேருந்து வெளியில் ஏற்றுறது என்னது இதனோட ஒர்க் அப்படின்னா இந்த எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தோட ஒர்க்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இனப்பெருக்க மண்டலம். டெஸ்டிஸ் அண்டு ஓவரி. டெஸ்டிஸ்ங்கிறது ஆண் இனப்பெருக்க உறுப்புக்கு பேர் டெஸ்டிஸு. ஓவரிங்கிறது பெண் இனப்பெருக்க உறுப்பு பேர் ஓவரி. இது செஸ்டிஸ் அண்டு ஓவரி தான் ஆர்கன்ஸு. What is the work? Gamete formation and development of secondary sexual character. Gamete formation. Testis வந்து என்ன பண்ணணும்னா மேல் கேமெட்ஸையும் ஓவரி என்ன பண்ணணும் ஃபீமேல் கேமெட்ஸையும் ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் formation and development of secondary sexual character. Secondary sexual character means some external and internal changes having in male and female also. இப்போ மீசை வர்றதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் தென் வாய்ஸ் மாடுலேஷன்லாம் என்ன 15 இயர்ஸ்க்கு மேலே இதெல்லாம் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர். சம்ஸ் ஹார்மோன் செக்ரேஷன் இதெல்லாம் செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர். அதெல்லாம் வந்து என்ன பண்ண ஸ்டிமுலேட் பண்ணுறது இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்சரி சிஸ்டம். சென்சரினா என்னதுன்னா சென்சேஷன் சிஸ்டம். நம்ம பாடியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சென்சேஷன் நடக்கணும் அப்படின்னா இந்த 5 கிளான்ஸ் இந்த 5 ஆர்கன்ஸ் இருந்தால் தான் நமக்கு என்னது சென்ஸ் நமக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த பாடி ஆர்கன் சிஸ்டத்தில் ஃபீல் பண்ண முடியும். எதெல்லாம் சென்சரி சிஸ்டம் அப்படின்னா ஐஸு, நோஸு, இயர்ஸு, டங்கு அண்ட் ஸ்கின் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் சென்சரி ஆர்கன்ஸ். ஓகேவா. வாட் இஸ் த ஒர்க்கு? ஐஸ்க்கு சைட்டு. ஐஸ்னால என்ன ஹெல்ப்ஸ் டு சைட். நோஸ் ஹெல்ப்ஸ் டு ஸ்மெல். இயர்ஸ் ஹெல்ப்ஸ் டு ஹியரிங். அண்ட் தென் டங் ஹெல்ப்ஸ் டு டேஸ்ட். இந்த ஸ்கின் ஃபீல், டச்சு, ஃபீல். ஓகேவா. ஸ்கின்னை டச் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அது ஹாட்டாக ஷார்ப்பாகி அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தட் ஒர்க் டூயிங் த சென்சரி சிஸ்டம். அண்ட் தென் எண்டோக்ரைன் சிஸ்டம். லாஸ்ட் ஒன் எண்டோக்ரைன் சிஸ்டம். என்னென்ன இருக்கும் இந்த எண்டோக்ரைனில் என்னென்ன இருக்குன்னா எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் 2 கிரைன் இருக்குது. நமக்கு இங்கே எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் இருக்குது. எண்டோக்ரைன் அப்படின்றதுனா எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறதுனா டக்லெஸ் கிளான்ஸ் இருக்கிறது. எண்டோக்ரைன் அப்படிங்கிறது டக்ட் கிளாண்ட் வந்து எண்டோக்ரைனு. எக்ஸோக்ரைனு. எண்டோக்ரைன் அப்படிங்கிறது டக்லெஸ் கிளாண்ட். அதாவது எந்த நீட்ஸையுமே இங்கே அங்கங்கே பாடியோட பார்ட்டில் அங்கங்கே இருக்கும். அதாவது ஃபுல் ஹோல் பாடியில் அங்கங்கே கொஞ்சம் அதுக்கு என்ன இருக்காதுன்னா எந்த ஒரு கண்டினியூஸுமே இருக்காது. ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டத்துக்கும் கண்டினியூஸ் இருக்காது. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் கண்டினியூஸ் இருக்காது. புரியுதா. அதாவது 2 கிரைன் இருக்குது, எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைனு. எக்ஸோக்ரைன் அப்படிங்கிறது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மவுத்துலேருந்து அப்படின்னா ஈசோபேக்கஸ் அப்படியே கண்டினியூஸாக வரும். அதுலேருந்து கண்டினியூஸ் வரும். அந்த மவுத்துலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டொமக்குக்கு போகும். ஸோ அந்த கண்டினியூஷன் இருக்கும். ஆனால் எண்டோக்ரைனில் என்ன இருக்காதுன்னா பாடியில் அங்கங்கே இருக்கும். ஆனால் எந்த ஒரு கிளாண்டுக்கும் எந்த ஒரு ஆர்கனும் டச் இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இட் இஸ் கால்டு எண்டோக்ரைன் சிஸ்டம். டக்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு, அதாவது தொடர்ச்சி இருக்காது. என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு. வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரினல்ஸ், பேன்க்ரியாஸ், அண்ட் தென் பீனியல் பாடி, தைமஸ், ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். இது எல்லாமே என்ன அப்படின்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். எக்ஸப்ட் பேன்க்ரியாஸ் ஒன்லி போத் எண்டோக்ரைன் அண்டு எக்ஸோக்ரைன். ஏன் அப்படின்னா இந்த பேன்க்ரியாஸ் என்ன பண்ணுன்னா ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்டிவ் ஆல்சோ. அண்ட் தென் அதில் இருக்க ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா எண்டோக்ரைனாக ஆக்ட் ஆகும். புரியுதா. அதாவது பேன்க்ரியாஸ் மட்டும் எண்டோக்ரைனாகவும் இருக்கும், எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அண்ட் தென் ஒர்க்கு என்ன ஒர்க் இதுன்னா கோஆர்டினேட்ஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆல் ஆர்கன் சிஸ்டம். இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா கோஆர்டினேட் த ஆல் ஆர்கனிசம். இல்லை எல்லா ஆர்கன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரி, ப்ரீத்திங்கு சரி, இல்லை சர்க்குலேட்டரி சிஸ்டம் சரி, டைஜஷன் ஆகிறதுக்கு சரி, எல்லா ஒர்க்குமே என்ன பண்ணால் கோஆர்டினேட்டிங் ஃபங்க்ஷன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் கோஆர்டினேஷன் த ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. டோட்டலி 11 organ system having. What are they? Integumentary, skeletal, muscular, nervous system, circulatory system, respiratory system, digestive system, excretory system, reproductive system, sensory system, and the endocrine system. Okay va. And then what are the organ present? Integumentary means skin, skeletal means skull, vertebrae, sternum, girdle, limbs, that's all. And then muscular system, muscles, nervous system, brain, spinal cord,
nervous, circulatory system na heart, blood vessel, respiratory system means respiratory tract, lungs, digestive system is digestive tract and digestive glands. Okay va. Excretory system is kidney, kidney and then a whole part, kidney, colon and then ureter, urinary bladder, urethra. And the reproductive system means testes and ovaries. Sensory system means ஐம்புலங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங் அண்டு ஸ்கின்னு. எண்டோக்ரைன் சிஸ்டம் மீன்ஸ் pituitary, thyroid, parathyroid, adrenal, and then thymus, pineal gland, that's all. And then pancreas, both are, that is endocrine and exocrines. Okay va. Endocrine isolates longer organs present active the act the endocrine. Isolates of longer organs act the endocrine. Okay va. அதே மாதிரி pancreasல என்ன இருக்கும் அப்படின்னா, pancreas கைட்சைன்ஸ் இருக்கும், அதாவது பென்ஸ்கிராஸ் ஜூஸஸ் இருக்கும். அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகும், எக்ஸோக்ரைனுக்காக. ஓகேவா. எக்ஸோக்ரைனுக்காக யூஸ் ஆகுறதுன்னு என்னதுன்னா, பேன்க்ரியாஸில் வர ஜூஸஸ் வந்து எக்ஸோக்ரைனாக ஆக்ட் ஆகும். அதே பேன்க்ரியாஸில் இருக்கிற என்னது ஐசோலேட்ஸ் ஆஃப் லாங்கர் கார்ட்ஸ் வந்து எண்டோக்ரைனாக ஆக்ட் ஆகும். ஓகேவா. என்னென்ன ஒர்க் பண்ணும்? integumentary with production, skeletal system shape, support of the body, muscular contraction and relaxation, nervous system, conduction of the nerve impulses, circulatory system, transportation of gases, nutritive values, respiratory system, breathing, digestive system, digestion, absorption and digestion, and excretory system, elimination of the nitrogenous products. That is for elimination of the urea, uric acid, ammonia, that's all. And then reproductive system, gamete formation and form a secondary sexual characters. Sensory system, smell, sight, hearing, that all things. Okay, endocrine system is coordinate function of the all organs. Okay, in this chapter we shall learn about the structure and function of various organ system like digestive system, excretory system and reproductive system in human. நம்ம இந்த லெசன் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கோட ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன் பீயிங்கோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும், எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் அண்ட் தென் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட இந்த 3 சிஸ்டம் படி டோட்டலாக நம்ம என்ன இருக்குன்னா 11 சிஸ்டம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த 3 சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணோம், எலாபரேட்டாக படிக்க போகிறோம். ஓகேவா. Thank you children. Let us see the next video.